வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் பற்றி பார்க்கலாமா? முதல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்கலாம். இப்போது நீங்கள் வெளியில் பாருங்கள், ஏதோ ஒரு பொருள் கிடைக்குது, இது நமக்கு கிடச்சிக்குதுன்னு ஒரு சந்தோஷப்படுறீங்க. அது என்ன, சிலர் எனக்கு கிடச்சிக்குது ரொம்ப அதிர்ஷ்டம். அதுவே ஒரு பொருள் உங்களிடம் போயிடுதுன்னா விட்டு, அப்போ என்ன சொல்கிறீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன், எல்லா பணமும் போயிடுச்சுங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க, துரதிர்ஷ்டன்றீங்க. துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் ரெண்டுமே இதுதாங்க. முன் பிரிவில் செஞ்சது தான் இந்த பிறவியில், முன் பிரிவில் எந்த பிறவிலையும் செஞ்சு தான் இந்த பிறவிக்கு வருது. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது ஒருத்தர் கம்பெனி வச்சுருந்தார், பெரிய கம்பெனி. அவர் என்ன பண்ணார், எல்லாருக்கும் தானமும் பண்ணுவார். என்னன்னா ஃப்ரெண்டு அவங்க சேர்ந்து வச்ச கம்பெனி அது. அப்போ என்ன பண்ணுவான், ஃப்ரெண்டை ஏமாற்றிடுவான். அவனுக்கு ஓரளவு படிப்பு அறிவு கம்மி, இவனுக்கு எல்லா டேலண்ட்டாக இருக்கும். அதனால் இவனை எப்படி ஏமாற்றுறதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். ஏமாற்றிட்டு கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிச்சிடறான். அப்போ என்ன, இது அவனுக்கு துரதிர்ஷ்டம். எவனால் அவன் கஷ்டப்படணுன்னு கர்மால இருக்குது. அப்போது என்ன பண்ணான், கஷ்டப்பட்டு அவன் வெளியே போயிடுவான், வெளியே இது பண்ணான். இவன் மட்டும் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துருப்பான். ஆனால் யாருக்கும் கொடுக்க மாட்டான். கொடுக்காதது என்ன ஆகுதுன்னா, அவன் இறந்துடுறான். பணம் வச்சுங்கிறான், ஆனால் கொடுக்க மாட்டான் யாருக்கும். கஷ்டம்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டான், பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டாலும் கொடுக்க மாட்டான், சொந்தக்காரர் கேட்டாலும் யாருக்குவே கொடுக்க மாட்டான். அவன் அது மாதிரி சொல்ல இறந்துடுறான். இப்போது எத்தனை பிறவியோ, இப்போது அதே ஒருத்தருக்கு கம்பெனி ஏமாத்தினாங்கல்ல, அவன் என்ன பண்ணுறான், இந்த பிறவியில் கம்பெனி அங்கே பணம் கொஞ்சமாக இருக்குது, சரி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், நம்ம வேலைக்கெல்லாம் போனால் பத்தாது சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிஸ்னஸ் பண்ணுறான். ஒரு வாட்டி பண்ணுறான், நஷ்டமாகுது. திரும்பி எங்கேயோ கடனை இது வாங்கி பண்ணுறான், அப்போது நஷ்டமாகுது. அது மாதிரி ஒரு 5 முறை ஆயிருக்குது. அப்போது மகரிஷிட்ட கேட்டார், ஏங்க எனக்கு மட்டும் அது மாதிரி நடக்குது, ஒரு வாட்டி செஞ்சால் பரவாயில்ல, ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு இது மாதிரி ஆகுதுன்னா, ஒன்றும் ஆனால் நீ எந்த பிறவியிலோ எவ்வளவோ பண்ணிக்கிற, இதை இந்த அந்த கர்மெல்லாம் சேர்ந்து வரும்ல, எல்லா கர்மாவும் ஒன்றை பாடாப்படுத்துது. அப்போ நான் என்னங்க பண்ணுறதுன்னோ, ஒன்றும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் தியானம் பண்ணி, நீ எந்த வேலை யார் பண்ணாலும் உனக்கு பேரும் தெரியாது, யாருன்னு தெரியாது இல்லை. அதனால் நான் யாருக்கு என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது, அந்த பிறவியில் பண்ணப்பா இந்த பிறவியில் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது, என்ன நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்னா, உங்களை தெரியாது யாருன்னு இருந்தாலும் நான் செஞ்ச அந்த ஒரு பாவம் நான் தானே அனுபவிச்சு தேர்னா, அதை நான் இப்போ அனுபவிக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மனசார நினச்சி இது ஒன்று நானும் சொன்னேன்னு சொல்லிட்டு மன்னிச்சிடுங்க போதும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அது மாதிரி செய்யணும்னு மகரிஷி சொன்னார். அப்போது அவன் செஞ்சு பார்த்தான். செஞ்சு பார்த்த உடனே என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாளில் ஒரு ரிசல்ட் அவருக்கு. என்னன்னா அந்த பிஸ்னஸ் ஓட நல்லா ரன்னிங்கில் வந்திருக்கும்போது அவர் இதை விடாமல் செஞ்சார். ஏன்னா இன்னொரு வாட்டி நஷ்டமாயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்க செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் தொடர்ந்து செஞ்சுக்கினே வராரு. இன்னும் அவருக்கு வயசு 67. பிஸ்னஸ் மேன் தான் அவர். இது ஒரு பக்கம். அவன் ஏமாந்தவன்தான்ல, அவன் நேர்மையாக கொடுத்தான், நேர்மையாக உழைச்சப்பணும். இருந்தாலும் நமக்கு நஷ்டம் அவனை திட்டல. அவன் சரி நம்மளோட கர்மம் ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான், அவங்ககிட்ட பண்ண இவங்ககிட்ட பண்ணலாம் அவனுக்கு தெரியாது. அவன் எதுவுமே தெரியாமல் அவன் அதே எதிரே எவ்வளோ ஏமாத்துனானோ அவன் கண் எதிரே இவன் பிஸ்னஸ் பண்ணி நல்லா பெரிய ஆளாக ஆகிருக்கிறான். அதையும் பார்த்துருக்காங்க. அதுக்கு தான் மகிழ்ச்சி சொல்லுவார், 2 விளக்கம் பாரு, எந்த பிரிவில் நீங்கள் 2 பேரும் பண்ணது இப்போ அந்த கண் முன்னே காட்டுதில்ல பிரபஞ்சம். ஏன்னா உனக்கு தெரியாது போயிடக்கூடாது. ஏன் செஞ்சேன்னு நீ என்ன விளக்கம் கேட்டல, நான் என்ன செஞ்சேன் எனக்கு ஏன் அது மாதிரி கேட்டிங்கல்ல, அதுக்கு உனக்கு உருவத்தில் விளக்கம் காட்டுறேன் பாரு, அதே ஆள் தான். இந்த பிறவியில் நீ இந்த மாதிரி வளர்கிறதுக்கும் அவன்
வளர்ந்து வளர்ந்து இதுன்றதுக்கும் சரிகிறதுக்கும் இதுதான் இதுவே அப்படின்னு. அப்போ தான் சொன்னால் அன்றையிலேருந்து அவனும் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யார் பிஸ்னஸ் ஆரம்பித்தான் பிறகு நஷ்டமானவன் திரும்பி இது பண்ணிட்டான். ஏற்கனவே இவன் நம்ம எந்த பிரிவில் நஷ்டமான இந்த பிரிவில் இது இருக்குதுல்ல, இப்போ இதை நம்ம வந்து தியானம் மூலம் நம்ம வந்து யாருக்கும் எதுவும் செய்யக்கூடாது. கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம், அவன் பொருள் அவங்க சேரணும்னு இருக்குது, அதான் நம்மக்கிட்ட இருந்து போயிது அப்படின்னு. அது மாதிரி ஒருத்தர் வட்டிக்கு விட்டுருந்தார். எவ்வளோ 10 ரூபா வட்டிக்கு. அதை என்ன பண்ணால் ஒரு பையன் வாங்கிடுறான். அது அவனுக்கும் வாங்கினானோ இல்லை அவன் ஃப்ரெண்டு வாங்கினான், அவனுக்கு வாங்கினான்னு அவசியம் இல்லை. அவன் நல்லா கிராஜுவேட்டு. என்ன பண்ணால் வாங்கி கொடுத்துட்றான். அவன் இறந்துட்டான். இறந்துட்ட உடனே வட்டிக்கு கொடுத்தவங்க வந்து என்ன கேட்பாங்க, வாங்கினது தானே கேட்பாங்க. வாங்கினவனு கேட்கும்போது அவன் இல்லை அவங்க வீட்டில் வந்து கேட்டால், நான் எனக்கு தெரியாதுங்க, நீ யார் என்ன கொடுத்தாலும் தெரியாத, எதை வச்சு எங்களை கேட்குறீங்க, நாங்களும் இப்போ இருக்கிற சூழ்நிலை காசு கொடுக்குற மாதிரி இல்லை, எங்கள் சூழ்நிலை வந்து பார்த்துட்டு போங்கன்னாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாங்க. பார்த்த உடனே சரி எதுவும் சொல்ல முடியலல்ல, அப்போது யார் யார் கையெழுத்து போட்டு வாங்கினா அவங்கக்கிட்ட அவங்க வசூல் பண்ணிட்டாங்க. இப்போ இவனும் நினச்சி பார்க்கல நம்ம இறப்புன்றது. கடை வந்து அவனுக்கு ஒன்றும் வாங்கலை, அது எப்படி பாரு, அவங்களுக்கு இதில் பாதி நஷ்டம். ஏன்னா அவங்க 10 ரூபா வட்டி கொடுத்து எவ்வளோ பேர் கஷ்டப்படுத்திருப்பாங்க. அந்த கஷ்டம் வழின்னா கொஞ்சமாவது தெரியணும்ல. அதனால தான் பிரபஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் காட்டி கொடுத்தது. அதை அவங்களே உணர்ந்தாங்க. உணர்ந்துட்டு சொல்கிறாங்க, கரெக்டுங்க, நாங்கள் இனி எதுவும் பண்ணல, கொடுக்கலன்னா விட்டு போகிறோங்க அப்படின்னுங்க. அது உங்கள் விருப்பம், அது என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கன்ட்டேன். அதுக்கு தான் சொல்கிறேன், அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டன்றது வந்து அனுபவத்தால் தான் இருக்குது. நம்ம கஷ்டம்னு சொல்ல நம்ம வாயில துரதிர்ஷ்டனே சொல்லாதீங்க தயவு செய்து. நான் நல்லா இருக்கேன், நான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்ல பிரபஞ்சத்தில் பதிஞ்சு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுத்துக்கினே இருக்கும். வாழ்க வளமுடன்.